ஹாய் மக்களே, வணக்கம். காலை வணக்கம். நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ நம்ம சொன்னதெல்லாம் நடந்துனே இருக்கோன்றது. ஸோ அதுக்காக ஒரு சின்ன லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்த ஒரு வீடியோவில், நான் இந்த வீடு 2013 கட்டினோம். இந்த வீடு கட்டும்போது நான் சென்னையிலேருந்து நான் அங்கே ஒன்று நினைக்கிறேன், எனக்கு எப்படி வீடு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது அப்போது ஒரு விசுவலைசேஷன் பண்ணுறேன். காரு நேராக உள்ளே போகணும். கார் நேராக போனால் அப்படியே வாசலில், அதாவது இப்படி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வந்து இந்த கார் இப்படி போகிறேன்னா இந்த காரில் நேராக இந்த கார் இங்கே வரும், இது வரையும் வந்துடும். இந்த வீடு திறந்தோன்னா வச்சுக்கோங்க, வீடு திறந்தால் இப்படி ஒரு கால் எடுத்து வச்சா வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி. ஸோ அப்படி மாதிரி யூஸ்வலாக நான் நினச்சேன், ஃபஸ்ட்டு நான் நினச்சது. அப்போது எனக்கு ஆஸ் இட் இஸ் நான் என்ன நினச்சேன், கார் நேராக உள்ளே வரணும், ஃபஸ்ட்டு காலை வைக்கும்போது வீட்டுக்குள்ளே வைக்கணுன்றது. அது அப்படியே நடந்தது. ஸோ அப்போது நான் இந்த வீட்டை கட்டி முடிக்கும்போது நான் அகைன் இன்னொரு விசுவலைசேஷன் நினைக்கிறேன். என்னென்னா, எனக்கு 6 lakhs 6 லட்சம் கோடின்னு 6L இருக்கு பாருங்கள், நீங்கள் பார்த்தா தெரிந்த பாருங்கள், 6 லட்சம் கோடி. அது ஒரு கோடு ஓடுது. நான் என்ன பண்ண, நான் இங்கே உட்காந்துருவேன். இங்கே எப்போவுமே உட்காந்துட்டு அடிக்கடி பார்க்கும்போது இந்த 4 லட்சம் கோடியை நான் பார்ப்பேன். இப்படி பார்த்து 6 lakhs crores பார்த்துக்கோ அப்பப்போ. ஸோ இது நமக்கு அந்த யூனிவர்ஸுக்கு நம்ம கண்டினியூஸாக சொல்லினே இருக்கணும். ஒரு விஷயத்த சொல்லினே இருந்தோம்னு வச்சுங்களேன், நடந்துடும். அதுதான் நம்மளுடைய யூனிவர்ஸுடைய கான்செப்டு. நம்ம அது சொல்லணும், சொல்ல அது நடக்கும், சொல்ல அது நடக்கும். அப்போது சொல்லணுன்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு இடத்துல எழுதிட்டோம்னா நமக்கு ஞாபகம் வரும். ஞாபகம் இல்லைன்னா கூட அப்பப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அது பார்ப்போம், பார்த்து அதுவே நினச்சினே இருப்போம். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. யூனிவர்ஸ்க்கு ஒரு பவர் இருக்கிற சக்தி இருக்குது. சக்தி கொடுன்னு கேட்டேன் பார்த்தீங்களா, அதுதான். நீங்கள் கேட்க அது கடிச்சுனே இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒன்று கேட்டுனே இருங்க. நல்லதே கேட்டிங்கன்னா நல்லதே கிடைக்கும். அதனால தான் நிறைய பேர் ஜெயித்தவங்களாம் நல்லதே கேட்டுனே இருப்பாங்க, நிதானமாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. அது மாதிரி ஜெயிக்கணுன்ற ஒரு நம்பிக்கையோடு நல்லதே கேளுங்க, கன்ஃபார்மாக கிடைக்கும். இப்போ அதே மாதிரி தான் எனக்கு கிட்ட போகிறேன். எனக்கு நல்லா தெரியுது, அந்த 6 லட்சம் கோடின்றது நான் டச் பண்ண போகிறேன்றது எனக்கு உறுதியாக நான் சொல்கிறேன். 2024 25 நான் 1000 கோடி கம்பெனியாக உருவாக்கணுன்றது ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். 2026 10 இது 10x பண்ணணுன்றது நினைப்பேன். 10xனால் ஒன்றும் இல்லை, 10 ஆகணும், 10 100 ஆகணும், 100 1000 ஆகணும், 1000 1 லட்சம் ஆகணும், 1 லட்சம் 10 லட்சம் ஆகணும். புரியுதுங்களா? அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். அப்போ 4 இயர்ஸ்னு நம்ம சொல்கிறது கோல் நடக்கும். இப்போ நம்ம 1000 கோடி நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா, இந்த வருஷம் 2025, அடுத்த வருஷம் 2026 10,000 கோடி, 10x 10,000 கோடி, 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி, முடிஞ்சு போச்சு. சிம்பிள். 3வது வருஷம் நம்ம டச் பண்ண முடியும். ஸோ நமக்கு தெரியும் நிறைய கம்பெனிஸ் 5x 3x 4x 5xலாம் பண்ணுறாங்க, 10xலாம் பண்ணுறாங்க. டெஸ்லாலாம் 10xலாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களெலாம் பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது? கண்டிப்பாக பண்ண முடியும். அவரும் நம்மள மாதிரி நினச்சதுனால தான் அவர் 10x பண்ண முடியுது. நம்ம ஏன் 1x XX 20% க்ரோத்துக்கு வரணும் நம்ம கம்பெனி நினைக்கணும்? அப்படி தேவையில்லை. நம்ம நினைக்கிறதே 10 மடங்கு வளரணும்னு நம்ம நினைப்போம். நினச்சதெல்லாம் நடக்கும். நீங்கள் நினைச்சா நடக்கும். ஆல் தி பெஸ்ட். ஓம் நம சிவாயா.